அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஆனியன் பஜ்ஜி. நம்ம டீ போடுற டைமுக்குள்ளே இந்த பஜ்ஜியும் செஞ்சு டீயோடு வச்சு சாப்பிட்லாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய பஜ்ஜி போடுறதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை கட் பண்ணதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க, அது வேண்டாம். இப்போ ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ பஜ்ஜி மாவு கரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது 150 கிராமு. 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் குக்கிங் சோடா, இது கூடவே 1/4 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். மாவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி நிறையா சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்தோட கொஞ்சம் திக்கான பக்குவத்துக்கு மாவை கரைச்சிக்குங்க. பாருங்கள், கரைச்ச மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம் மாவு நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு. இப்போ மாவு அப்படியே இருக்கட்டும். நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நான் அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை மாவில் 2 பக்கமும் முக்கி எடுங்க. முக்கி எடுத்து எண்ணெயில் அப்படியே போடுங்க. கடாயில் கொள்கிற அளவுக்கு பஜ்ஜி போடுங்க. இப்போ இது ஒரு பக்கம் வெந்து வரட்டும். நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பஜ்ஜி நல்லா வெந்துடுச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ள வெங்காயத்திலையும் பஜ்ஜி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரான வெங்காய பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னியோடு வச்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.